ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இபிஎஃப் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப் ரூல் படி 50,000 ரூபா போனஸ் அமௌண்ட் வாங்க யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்டோட உறுப்பினராக இருந்தால் உங்களுக்கு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 50,000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டு. பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கிற யாருக்கெல்லாம் இந்த 50,000 ரூபா கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் இந்த பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கிற யாருக்கெல்லாம் இந்த 50,000 ரூபா கிடைக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட்டில் 20 வருஷமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த 50,000 ரூபா பணம் கிடைக்குன்னு சிபிடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரியம் உங்களுக்கு அறிவிச்சிருக்கு. சிபிடிடி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாரியம் தான். இந்த வாரியத்தை 1963 உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் 20 வருஷம் ஒரே பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 50,000 ரூபா கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு இபிஎஃப் லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதிகளை பயன்படுத்தி சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகளுடைய நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறதுங்கிறத பொறுத்து தான் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது தெளிவாக தெரியும். லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட்ஸோட முதல் விதி என்னென்னு பார்த்துடலாம். முதல் விதிப்படி நீங்கள் ஒரே இபிஎஃப் அக்கௌண்ட்டில் 20 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க. இதில் இடையில வேலையை விட்டு நின்று இருந்தாலோ இல்லை வேலை பார்க்கும்போது வேறு ஏதாவது காரணங்களாலோ 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ விட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலோ உங்களுக்கு இந்த 20 வருஷம் சீனியாரிட்டி வராது. ஸோ நீங்கள் 20 வருஷம் ஒரே பிஎஃப் அக்கௌண்ட்டில் கண்டினியூவாக வேலை பார்த்துருக்கணும். ஸ்டாப் ஆகிருக்கக்கூடாது. இதில் ரெண்டாவது விதி என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் 58 to 60 வயசில் ரிட்டையர்ட் ஆக போகிறவராக இருக்கணும். இதில் உங்களுக்கு இன்னும் 3 நிபந்தனைகள் இருக்குது. அது என்னென்னா, இது உங்கள் சேலரி சம்மந்தப்பட்ட விஷயம். லாயல்ட்டி கம் லைஃப் விதிப்படி நீங்கள் 5,000 ரூபா தான் அப்படிங்கிற பேசிக் சேலரி வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா அப்படிங்கிற போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். இதில் செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் 5,001 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா சேலரி வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். இதில் இருக்கிற 3வது ரூல் படி நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தீங்கன்னா லாயல்ட்டி கம் லைஃப் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிப்படி உங்களுக்கு இபிஎஃப் கிட்டேருந்து 50,000 ரூபா அப்படிங்கிற முழு எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். இவங்க சொன்ன நிபந்தனைகள் படி நீங்கள் இதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போனஸை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.